ஒரு குறுநில அரசன். அவன் ஜெபமாலையை தன்னுடைய கழுத்திலே போட்டுக்கொண்டு மற்றவருக்கு வெளி வேடத்திலே அவன் சிறந்து விளங்கினான். ஆகவே அவன் ஒரு சட்டத்தை போட்டான். எல்லாருமே ஜெபமாலை ஜெபிக்கணும், எல்லாருமே ஜெபமாலை கழுத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை போட்டான். ஆனா அவன் ஜெபிக்கவே இல்லை. ஆனா மத்தவங்க எல்லாருமே ஜெபிச்சாங்க. ஒரு நாள் அந்த மன்னன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாய் கிடந்து விட்டான். அப்படி படுத்த படுக்கையாய் இருக்கிற பொழுது அவனுடைய கனவிலே ஒன்று தோன்றியது. என்ன? இறக்கும் தருவாயில் இருக்கிற போது கடவுள், டாக்டர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி, இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்ட உடனே அந்த மன்னன் தன்னுடைய வாழ்வை நினைத்து அவன் புலம்புகிறான். அப்போ எனக்கு நான் செத்துட்டேன்னா என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு சின்ன யோசனை அவனுடைய மனதிலே செல்கிறது. அப்போ மேல வானத்துல வந்து நீதியின் அரசர் அமர்ந்து கொண்டார். அப்போ இவர் என்ன செய்தார்? நன்மை செய்தார் அப்படின்னா ஒரே ஒரு நன்மை தான் செஞ்சாரு. என்ன நன்மை? அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ஜெபமாலை ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவர் ஜெபிக்காமல் அவர் வாழ்ந்த வாழ்வு, மறைவாக செய்த ஒவ்வொரு செயல்களும் பெரிய ஒரு புத்தகமாக இன்னொரு தட்டிலே வைக்கப்படுகிறது. அப்போ அந்த பெரிய புத்தகத்தை பார்த்த உடனே சரியா அந்த அழகை சொல்லுகிறது, இவனுக்கு மரண தண்டனை, நரகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது குழம்புறாரு. ஏன்னா ஜெபமாலை, எங்க அம்மாவுடைய ஜெபமாலை, மீட்பின் ரகசியத்தை அனைத்து மக்களுக்கும் கொடுத்திருக்கிறானே, இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அன்னை மரியாள் வருகிறார். வந்து, மகனே, அந்த மன்னனுடைய கழுச்சில் இருக்கிற அந்த ஜெபமாலையை கழற்றி ஒரு எடையில் வை, அவன் செய்த தவறுகளை இன்னொரு எடையில் வை, இந்த தராசில் எது மேலே இருக்கிறது என்பதை பார்த்து தீர்ப்பு இடு என்று சொல்லினார். ஆனால் மேலே இருந்தது அவனுடைய குற்றங்கள், கீழே இருந்தது அவன் அணிந்திருந்த இவ்வளவு நாளா போலியா தானே கழுத்துல போட்டுட்டு இருந்த. இனி வருகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீ எப்படி இறை மக்களை ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னாயோ அதே போல நீயும் ஜெபி என்று கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாமும் தான் கழுத்துல ஜெபமாலை ஒரு ஸ்டைலுக்காக போட்டுனுக்கிறோம். கையில ஜெபமாலை வெள்ளியில போட்டுங்கிறோம், கோல்டுல போட்டுங்கிறோம், எல்லாத்துலயும் போட்டுங்கிறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அதை கழட்டி நாம ஜெபிச்சிருக்கிறோமா? அந்த மன்னனை போலதான் நாமும் கழுத்துல போட்டுட்டு இருக்கிற ஒரு வெளி அடையாளமாக. அப்படி நீங்கள் இருக்கவே கூடாது.